இன்னைக்கு வந்து அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான ஒரு மில்க் ஷேக் பார்க்கலாங்க. ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். நீ பாருங்கள், ஒரு 5 பாதாம் பிசில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் நைட்டே ஊற வச்சது. இங்கே பாருங்கள், 1 கப் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் காலையில் செய்கிறதுனா நைட்டே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இது வந்து சப்ஜி விதைங்க. இதில் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் இந்த அளவு எடுத்திருக்கேன்னா நான் 1/2 லிட்டர் பாலுக்கு இதை எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 லிட்டர் பால் வச்சுருக்கேன். இது நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாங்க. சுகர் சேர்த்து நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நல்லா ஜில்னஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம இது பால் மில்க் ரெடி பண்ண முடியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா சுட்டுருச்சுங்க. நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறணும். இப்போ நான் வந்து 1/2 லிட்டருக்கு வந்து இந்த ஸ்பூனில் வந்து நான் 3 போடுறேன். ஏன்னா என் பையன் கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிடுவான். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய். இது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கொஞ்சமாக குங்குமம், ரொம்ப போடலைங்க, கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆறினோன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்னஸாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஐஸ் கியூப்லாம் போட்டோம்னா இன்னும் பால் தண்ணி மாதிரி ஆயிரும், டேஸ்ட் கிடைக்காது நமக்கு. அதனால் இப்படியே நம்ம வச்சுட்டு அதிலே நம்ம கூலிங் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், பால் நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பாதாம் பிசின் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சப்ஜி விதைங்க, அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஒரு 3 ஐட்டத்தை வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக்கே பண்ணியாச்சுங்க. இந்த பாதாம் பீஸின் வந்து வெயிலுக்கு அவ்வளோ நல்ல குளிர்ச்சி. கொஞ்சம் இருந்தால் நான் ஒரு 5 பீஸ் தான் போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள், இப்போ திக்காக இருக்குன்னு சொல்லி 1 கிளாஸ் குடித்தாலே நல்ல ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.